ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ட்ரெயின் vlog. இது ஒரு vlogனே சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ பெரிய சொதப்பல் ஒன்று நடந்திருக்கு. அது என்னென்னா, நான் வந்து ஆசையாக ஒரு ட்ரெயின் ஜேர்னி புக் பண்ணேன். அந்த ட்ரெயின் கடைசியில் லேட் ஆகி வீடியோ கவர் பண்ண முடியாமல் சொதப்பல் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்னடா ட்ரெயின் vlogன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் போயிட்டுருக்கே அப்படின்னு கேட்கலாம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா விஜயவாடாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். அப்படி என்ன ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் தாங்க. இது எப்போ நடந்ததுன்னா லாஸ்ட் இயர் டிசம்பரில் தான் நடந்தது. கிறிஸ்மஸ் வெக்கேஷனுக்காக ஹைதராபாத் போயிருந்தோம். அதுக்கான vlog நீங்கள் பார்த்துருப்பீங்க. காச்சிகோடா எக்ஸ்பிரஸில் போயிருந்தோம். அதோட கண்டினியூஷன் vlog தான் இது. இல்லை vlog-ஆக இருந்திருக்க வேண்டியது. இந்த நவம்பர் டு பிப்ரவரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெல்லி மட்டும் இல்லாமல் நார்த் சைடு எல்லாமே ஜாஸ்தியாக பனி இருக்கும். ஸ்னோ, ஃபாக், மிஸ்ட்டு, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் விசிபிலிட்டி இல்லாததுனால ட்ரெயின்லாம் வந்து சில இடத்துல நிறுத்தி வச்சுருவாங்க. பயங்கர டிலே ஆகும். அதனால் நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா வரும்போதே லேட்டாக தான் வந்தது. டெல்லிக்கு அப்புறம் ஆக்ரா கண்டோன்மெண்ட் நடுவில் பனினால் ஃபுல்லாக ட்ரெயின் ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுட்டாங்க. ஸோ அதனால் அங்கேயே டிலே ஆகிடுச்சு. அது டிலே ஆகி 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 கடைசியில் எவ்வளோ நேரம் டிலேனா 6.5 ஹவர்ஸுங்க. நைட்டு 11:15க்கு வர வேண்டிய ட்ரெயின் அடுத்த நாள் மார்னிங் 5:45 தான் வந்தது. என்னதான் இது ஒரு நைட் ஜேர்னியாக இருந்தாலும் ஓரளவுக்காவது வீடியோ கவர் பண்ணணும், ஏன்னா நம்மளோட ஒரு ஸ்டேட் ட்ரெயின் இது அப்படின்ற ஒரு இதில் ஆசையாக புக் பண்ணேன். vlog எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் அது டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. சரி, vlog தான் எடுக்கலை, அப்போ எதுக்கு இந்த வீடியோ? வெறுமனே இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கா? கிடையாதுங்க. நான் வந்து டீட்டெயில்டாக vlog எடுக்கல, அவ்வளோதானே தவிர விஜயவாடாவுக்கு நம்ம ட்ரெயின் அரைவ் ஆகிறதும் விஜயவாடாலேருந்து கிளம்புற ஷாட் மட்டும் எடுத்திருக்கேன். இந்த ட்ரெயினில் நான் போகும்போது பார்த்தீங்கன்னா வெறும் 3 ஸ்பீக்கர் கோச் தாங்க, மற்ற எல்லாமே ஏசி தான். பட் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 5 கோச்சாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சென்னைக்கே போய் சேர்ந்துருக்க வேண்டிய நேரத்தில் தான் இந்த ட்ரெயின் வந்துருக்கு. வாங்க ஏறுங்க. வந்தது தான் 6 மணி நேரம் லேட்டுன்னு பார்த்தா இங்கேயே ஒரு 1/2 hour கிட்டே நிறுத்தி வச்சுட்டாங்க. டைம் பாருங்கள், 12 ஆகுது. அரை மணி நேரங்க கிட்டத்தட்ட. இங்கே விஜயவாடாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் 10 பிளாட்ஃபார்ம்ஸ். இந்த 10 பிளாட்ஃபார்ம்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு 7 பிளாட்ஃபார்ம்ஸ் தொடர்ந்து வரும். நடுவில் வந்து ஒரு 3 to 4 ட்ராக்ஸ் நிறுத்தி வச்சுருவாங்க. ஸோ எதனா ஒரு ட்ரெயினோ இல்லை ரேக்கோ நிறுத்தி வச்சுருக்கு. அண்ட் மீதி 3 பிளாட்ஃபார்ம் 8, 9, 10 இது 3 அடுத்து பாதியில். அண்ட் இது எல்லாமே மொத்தம் 10 பிளாட்ஃபார்மையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி பிரிட்ஜஸும் இருக்குது. அண்ட் அந்த பிரிட்ஜஸ்க்கு லிஃப்ட்டு அண்ட் எஸ்கலேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோ அங்கே தூரத்தில் பார்த்தீங்களா, அங்கே ஒரு ட்ரெயின் கிளம்புது. அது வேறு எந்த ட்ரெயினும் இல்லை, விஜயவாடா டு சென்னை போகக்கூடிய பினாகினி எக்ஸ்பிரஸ் தான். பிளாட்ஃபார்ம் 1லேருந்து அது டிபார்ட் ஆகுது. நம்மளோட லோக்கோ என்னென்னா கல்யாண் ஷெட்டோடைய WAP7 தான். ஏன் என்னால் வீடியோ கவர் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டயர்டுங்க. நைட்டு ஃபுல்லாக கொஞ்சம் கூட தூங்கவே இல்லை. ஸோ அதனால் ஏறினோடனே படுத்தவன் தான். சென்னை சென்ட்ரலில் தான் ஏந்தேன்.
நம்ம சென்னைக்கு ரீச் ஆன டைம் மத்தியானம் 2 மணி. நிறைய இடத்துல நம்மளை நிறுத்திட்டாங்க. நிறையா ட்ரெயின் நம்மளை ஓவர்டேக்லாம் பண்ணிச்சு. ஏன்னா மற்ற ட்ரெயின் அதோட ஷெட்யூலில் தான் போகுது. நம்ம ட்ரெயின் லேட் ஆனதுனால அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி விட்டாங்க. நார்மலாக நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸோட ஷெட்யூல்டு டைம் படி 7 ஹவர்ஸில் போகணும். பட் இன்றைக்கி 8 ஹவர்ஸ் ஆயிருக்கு. இந்த வீடியோவை டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.